வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு நடந்த முதல் ஓடிஐ மேட்சை இந்தியா வின் பண்ணி சாலிடா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் ஓடிஐ முடிஞ்சதும் பேசின ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்றத பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஓடிஐ மேட்சை விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். இங்கிலாந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துட்டோம். எங்களோட பவுலர்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்களோட பிரில்லியன் ஸ்பெல்ஸால மேட்ச் எங்க பக்கம் திருப்பிட்டாங்க. அதுலயும் ஜடேஜாவும் ஹர்ஷித் ராணாவும் வேற லெவல்ல பவுலிங் போட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சுப்மன் கில் அற்புதமா விளையாடி 87 ரன்களை அடிச்சு டீமை முன்னாடி கொண்டு போயிட்டாரு. கூடவே அக்சர் பட்டேல் 52 ரன்களை அடிச்சு ஒரு குரூஷியலான இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்தாரு. சோ இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த வெற்றியின் மூலமா தான் எங்க டீமோட டிட்டர்மினேஷனையும் ஒத்துமையும் உங்களுக்கு காமிச்சிருக்கும். சோ எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால மட்டும் தான் இந்த மேட்ச் எங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இதே மாதிரி விளையாடினாங்கன்னா கண்டிப்பா சீரீஸ் 3 ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கில்லும் அக்சர் பட்டேலும் சூப்பரா விளையாடினாங்க. இந்த இயர்ல அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜடேஜாவும் ஹர்ஷித் ராணாவும் தரமா போலிங் போட்டாங்க. சோ மக்களை இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.